வேலையை பாக்குறதுக்கு நாங்க போய்கிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு அவங்க வாட்டு தடையை கட்டிட்டாங்க. அப்ப கூட இப்ராஹிம் நபி கேட்பாங்க, என்னப்பா அந்த ஊர் அழிக்க போறீங்களா? லூத்ல இருக்கிறாரு, அது எங்களுக்கு தெரியும், நான் காப்பாத்திக்கிறோம் அவரை எப்படி காப்பாற்றணும்ட்டு அது எங்களுக்கு தெரியும், நீங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன செய்யறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் எப்படி பிரமாண்டம் வருது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆலியஹா சாபிலஹா, அந்த ஊரை எப்படி அப்படி இந்த தோசைகளை திரண்டு எடுப்போமே, அந்த ஊரை என்ன செஞ்சானா அல்லாஹ் மேல்புறத்தை கீழ்புறமாக்கணுங்கிறான். மேல உள்ளது கீழே ஆகுறதுன்னு என்ன அர்த்தம், இப்படி இருக்கிறது அப்படி போட்டு பெரட்டி அப்படி கவுத்தி விட்டுறது. அப்ப எவ்வளவு பிரமாண்டமா போயிருப்பாங்க. அந்த ஊரை மட்டும் அப்படி மேப்ல வெட்டி எடுத்து உள்ள கையை விட்டு தோண்டி அப்படித்துக்கு ஒரே கவுத்தா கவுத்திடுறது. அந்த ஊர் எந்த அளவுக்கு அவங்க அநியாயக்காரங்க இருக்கிற ஊர் இருக்குதோ முழு பூமியை பெறட்டுறது இல்ல, அவங்க இருக்கிற ஊரை மட்டும் அப்படி ரவுண்டு கட்டி அப்படியே கையை விட்டு தோண்டி அப்படி தூக்கி ஒரே கவுத்தா கவுத்திடுறது. அப்ப சாதாரண சோறுங்கிற மனுஷன் மாதிரி இங்க போறாங்க, அதே ஆளுக்கு தான் அடுத்த ஒரு பூமி எப்படி போயிடுறாங்க, இந்த பூமியை அப்படி ஒரு பீஸ் எடுத்து பெறட்ட அளவுக்கு பிரம்மாண்டமா போயிருக்கிறாங்க. அப்ப வானவர்கள்ங்கிறவங்க எந்த ஒரு வடிவத்திலும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவங்க அல்லாஹ் கொடுத்த எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு ஏற்றவர்களாக, சக்தி உள்ளவர்களாக, வலிமை கொடுக்கப்பட்டவர்களாக அவங்க அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வானவர்களுடைய தோற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது, வானவர்கள் என்று சொன்ன உடனே மனிதனுக்கும் வானவர்களுக்கு உள்ள சில வித்தியாசங்களை, வேறுபாடுகளை அறிந்து கொள்ளணும். மனிதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறிவு இருக்கிறது, நம்ம சிந்திக்கிறோம், ஆராய்ச்சி பண்றோம், பலவித முடிவுகளை எடுக்கிறோம். இதே மாதிரி ஜின்களுக்கும் இருக்குது என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி அறிவு உடையவர்களைத்தான் என்ன செய்ய முடியும், தொழில் நோன்பு என்று கட்டளை போட முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனுஷனை நான் படைச்சிருக்கிறது என்னை வணங்குறதுக்கு தான், ஜின்ன படைச்சிருக்கிறது என்னை வணங்குறதுக்கு தான் சொல்றான். இந்த ரெண்டு தான் வணங்க படைச்சான் அல்லாஹ். கழுதை அல்லாஹ் படைச்சான், அவனை வணங்குறதுக்காக படைக்கல. யானை அல்லாஹ் படைச்சான், அவனை வணங்குறது அறிவு கொடுக்கணும்ல. வணங்குன்னு ஒரு ஆர்டர் போடுறதா இருந்தா அறிவு இருக்கணும், பகுத்தறிவு இருக்கணும், வழங்கக்கூடியதா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஆர்டர் போட முடியும். அப்ப மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கணக்குல வைக்கிறது, மனிதன் ஜின் மாதிரி அவங்களுக்கு பகுத்து உணரக்கூடிய அறிவு இருக்குமா? அறிவு இருக்கும் என்று சொன்னால் அவங்களுக்கு ஏவல் விளக்கல் இல்ல. அறிவு இருக்காதுன்னு சொன்னா ஆடு மாடு மாதிரி அவங்க, ஆடு மாடுக்கு எப்படி 5 அறிவோட முடிஞ்சு போச்சோம் அவ்வளவு தானா அல்ல மிஷின் மாதிரி எந்திர மாதிரி தானா அப்படிங்கிற விஷயங்கள்ல பலவிதமான கருத்துக்களை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். சரியான நிலைப்பாடு என்ன என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவங்க இது எதுலயும் வரமாட்டாங்க. மனிதன் மாதிரி அறிவு என்றும் அவர்களுக்கு சொல்ல முடியல, ஆடு மாடு அளவுக்கு இருக்குமான்னு அப்படியும் சொல்ல முடியல. அறிவே இருக்காது, மிஷின் மாதிரி தான் இருப்பாங்க. சாவி கொடுத்த பொம்மை ஓடுற மாதிரி என்ன செய்வாங்க, ஓடுவாங்களே தவிர எதுவும் விளங்காது, எதுவும் புரியாத ஒரு மிஷின் மாதிரி, அந்த ரோபோ மாதிரி, அந்த மாதிரியாக இருப்பார்கள் என்று பார்த்தால் அப்படி சொல்ல முடியாது. அப்ப மாணவர்களை பற்றி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பலவிதமான அறிவுகள் இருப்பதாகவும் குர்ஆன்ல இருந்து கிடைக்கிறது, சில விதமான அறிவு இல்லைங்கிற மாதிரியும் குர்ஆன்ல இருந்து கிடைக்கிறது. அந்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் வானவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் மத்தியில் இந்த அறிவு விஷயத்துல வானவர்கள் எந்த மாதிரியான கேட்டகரியில் வருகிறார்கள், அதற்குரிய சான்றுகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் கடந்த சில வாரங்களாக மலக்குகளை பற்றி, வானவர்களை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும், அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்கள் எந்த மூலத்திலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்பது குறித்த செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். இந்த தொடர்ச்சியிலே வானவர்களுக்கு மனிதர்களைப் போல சிந்திக்கின்ற அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அவர்கள் ஒரு எந்திரத்தை போல இறைவன் சொல்லுகிற சொல்லுக்கு அப்படி கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு எந்திரங்களை, மிஷின்களை போல படைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று நாம் ஆராய்கின்ற பொழுது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறான். அதுல மனிதனை படைக்க அல்லாஹ் நாடிய பொழுது மலக்குகள்கிட்ட அல்லாஹ் கருத்து கேட்கிறான். இது கால ரப்புகளில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, நான் இந்த பூமியிலே ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் அப்படின்னு மலக்குகள்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான். காலு
உடனே மலக்குகள் சொல்கிறார்கள், அத்தஜாலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா, இந்த பூமியில குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களை நீ படைக்கப் போகிறாயா? ரத்தம் சிந்தக்கூடியவர்களை நீ படைக்கப் போகிறாயா? நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே, உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறோமே என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். இந்த உரையாடலில் நமக்கு என்ன தெரிய வருகிறது சொன்னால், மலக்குகள் ஒரு எந்திரம் போன்ற ஒரு தன்மை கொண்டவர்கள் இல்லை. ஒரு செய்தியை குறித்து அல்லாஹ் கருத்து கேட்டால் சரியான முறையிலே தங்கள் கருத்தை அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். அந்த மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு தலைமுறையை படைக்க போறேன்னு சொன்ன உடனே, தலைமுறைனா என்ன? வழி வழியாக பிறக்கக்கூடிய சந்ததின்னு அர்த்தம். கலீஃபான்னா ஒரே ஒரு ஆளை நான் படைக்குவேன், அவருக்கு புள்ள பிறக்கும், அந்த பிள்ளைக்கு புள்ள பிறக்கும், இப்படி வழி வழியாக பெருகி வரக்கூடிய ஒரு இனத்தை படைக்க போறேன் என்று சொன்ன உடனே மலக்குகள் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டா, ஆக இப்படி எல்லாம் இருந்தா பிரச்சனைகள் ஏற்படுமே, அதுல அவங்களுக்குள்ள சண்டை வருமே, ரத்தம் சிந்துவாங்களே, நம்ம முழுசா அல்லாவுக்கு வழிபட்டு நடக்கிறோமே, எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் செய்யறோமே, நம்ம கிட்ட ஒரு தப்புமே வரமாட்டேங்குது என்று மலக்குகள் தங்களுடைய கருத்தை அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குது என்று சொன்னால், மலக்குகளுக்கு அவங்களுக்கு சில சூழ்நிலைகளை பார்த்து இது சரி இது தவறு என்று தீர்மானிக்கிற அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவங்களே கிரகித்துக் கொள்வார்கள். அவங்களே அந்த இடத்துல என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அதை சொல்வார்கள். எப்படி உங்கள்கிட்ட கேட்டா உடனே ஒரு பதில் சொல்றீங்களோ, அல்லாஹ்விடமிருந்து வகையை எதிர்பார்த்து நம்ம பதில் சொல்றது இல்ல. ஏதாவது நம்மகிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா அன்னைக்கு என்ன நிலைமையோ அதுக்குரிய பதில் சொல்லிடுவோம். சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டோம்னு சொல்லுவோம். இருங்க அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்றேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப நமக்கு எப்படி ஒரு செய்தியை சந்தித்த உடனேயே அதுக்கு மறுமொழி கொடுக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, இதே மாதிரி மாணவர்களுக்கும் அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான் என்பதற்கு வேறு பல சான்றுகளையும் நம்ம பார்க்கிறோம். இதே திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவங்கள தேடி வானவர்கள் போறாங்க. லூத் நபி சமுதாயத்தை அழிப்பதற்காக போறாங்க. போன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்குகளுக்கு விருந்து சமைத்து வைக்கிறார். அவங்க சாப்பிட மறுக்கிறாங்க. சாப்பிட மறுத்த உடனே இப்ராஹிம் நபிக்கு பயம் வருது. ஏன் இப்படி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன மேட்டரா இருக்கும்னு சொல்லி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. மலக்குகளா இருப்பவங்க அழிக்க வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்துல பயத்தினுடைய அறிகுறியை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, லா தகப், இப்ராஹிமுடைய முகத்தில் பயத்தை பார்த்த உடனே மலக்குகள் சொல்றாங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் பயப்படுறாருன்னு அதுக்கு என்ன ரிப்ளை சொல்லணுமோ சொல்றாங்க பாருங்க. அவர் பயப்படுறார் என்று மூஞ்சில தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு போய் அழிச்சிட்டு எல்லாம் சொல்லி அனுப்புறான். ஆனா இவர் பயப்படுறது அப்ப ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நற்செய்தி வர சொல்றாங்க. உங்களுக்கு அல்லாஹ் இஸ்ஹாக்ங்கிற ஒரு குழந்தையை தரப்போனா அவர் நபியாக ஆக்குவான் அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தி சொல்றாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வயசான அம்மா, முதுமையில குழந்தை பெற முடியாதுன்ற அளவுக்கு அவங்க தளர்ந்து போய் இருக்கிறாங்க. இந்த மலக்குகள் நற்செய்தி சொல்றது அவங்களுக்கு காதுல விழுந்தவுடனே அவங்க ஒரு கேலியை சிரிக்கிறாங்க. இந்த கிழவிக்கு புள்ள பிறக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு கேலியா சிரித்தார்கள் எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப சிரித்து கொண்டு என்ன செய்யறாங்க, அனிதுவான அஜூசுன், நான் கிழவியா இருந்துகிட்டு புள்ள பெறுவேனா, ஹாதா பாலி சேகா, என் கணவர் வேற சரியான கிழவனா இருக்கிறாரு, இவரும் கிழவன் நானும் கிழவி, எங்களுக்கு புள்ள பிறக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலா அந்த அம்மா என்ன செய்யறாங்க, நம்ப முடியாம ஒரு ஆச்சரியத்திலையும் ஒரு இதுலயும் கேட்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க வானவர்கள், தாஜமீன மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையிலே உனக்கு ஆச்சரியம் வருது, இதுலயே உனக்கு சந்தேகம் வருது, சொல்றவன் யாரு, அல்லாஹ்வுல சொல்றான், அவன் சொன்னா செய்வானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அதை சொல்றாங்க பாருங்க. கவலைப்பட்டவனே இதெல்லாம் சொல்லிவிட்ட செய்தியா இருக்காது. இப்ப அழிச்சிட்டு வா இதை சொல்லிட்டு வந்து நல்லா சொல்லியிருப்பான். சொன்ன உடனே இவங்க சொல்லக்கூடிய உரையாடல், அதுக்கு இவர் சொல்லக்கூடிய பதில், இப்படியே போய்கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அறிவு அல்லாஹ் கொடுத்து, எப்படி பெண்களுக்கு அறிவு இருக்கிறதோ மனிதர்களுக்கு அறிவு இருக்கிறதோ அது மாதிரி மாணவர்களுக்கும் அல்லாஹ் அறிவு திறனை வழங்கி இருக்கிறான். அறிவு இல்லாத ஆடு மாடுகளை போன்றவர்களாகவோ அல்லது எந்திரத்தன்மை கொண்டவர்களாகவோ நம்ம அவர்களை நினைக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த நம்ம அறிவுக்கும் அவங்க அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம அறிவு என்னன்னு கேட்டா,
நமக்கு எது சரின்னு படுதோ அதான் சரின்னு முடிவாக முடிப்போம், தப்பா இருந்தா கூட. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட அல்லாஹ்வா கேட்டா சொல்லுவாங்க, கேட்கலையா அங்க கேள்வி கேட்க இடம் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. கேள்வி கேட்க நம்மளுக்கு பார்த்தா இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்கலாமே, ஏன் சும்மா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா மலக்குகளை என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று விட்டார்களே ஆனால் அங்க கேட்டால் மாத்திரம் பேசுவார்களே தவிர கேட்காம எந்த ஒரு கருத்தை சொல்ல மாட்டார்கள். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட சம்பவத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சு விட்டான். படைச்சிட்டு என்ன பண்றான்னு கேட்டா, அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறான். படைச்சு விட்டு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுக்கிறான். மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்கல. கற்றுக் கொடுக்காம இருந்துகிட்டு என்ன செய்யறான், இது என்ன அது என்னன்னு அவங்கள்ட்ட போய் கேட்கறான். இவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறான் அல்ல, மலக்குகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கல. இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை அன்னைக்கு உலகத்தில் என்ன இருந்துச்சோ அதனுடைய பெயர்கள் வேண்டுமானால் மலக்குகளுக்கு தெரியும். இனிமேல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிந்தி வரக்கூடிய பொருள்கள், மற்றவர்கள், மனிதர்கள், நம்ம எல்லாம் கூட இருந்திருப்போம் பெயர்கள்ங்கிறதுல. இதையெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன பண்றான், அப்படி ஒன்னொன்னே எடுத்து காட்டுறான். சும்மா அரலஹும் அலல் மலாயிகத்தி, மலக்குகளுக்கு எடுத்து காட்டி இதெல்லாம் என்ன, அம்பி யூனி பி அஸ்மாயி ஹாவுலாய், இதுக்கெல்லாம் உள்ள பெயர்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லாம அல்லம்தனா, நீ எதை எங்களுக்கு சொல்லி தந்தி அதானே தெரியும், இது புது சர்க்காவுல இருக்குது, இதுக்கு என்ன பெயர் நீ இன்னும் சொல்லி தந்தா எங்களுக்கு தெரியும், நாங்க பார்க்காத ஒண்ணுக்கு நீ பெயர் கேட்டீங்கன்னா நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னு மலக்குகள் சொல்லிடுறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு நீ சொல்லு அப்படிங்கிறான். அவர் வரிசையா எல்லாத்தையும் சொல்லி கொடுறாரு. இப்ப என்ன பண்ண, நம்மள மனுஷங்க கூட சிந்திச்சு பாருங்க, நம்மள என்ன செய்வோம், இது பெரிய விஷயம் எங்களுக்கு சொன்னா நாங்களும் சொல்லிருப்போமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி கொடுத்த, அதனால அவர் சொல்லிவிட்டாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எங்களுக்கு சொல்லி தந்தா நாங்கள் பட்டு பட்டு பதில் சொல்லுவோம்ல அப்படின்னு கேட்டிருப்போம்ல. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் எங்களுக்கு நீ எல்லாத்தையும் அறிஞ்சவன், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி சரணடைகிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம அறிவா இருந்தா என்ன பண்ணு, இந்த திமிர காட்டும், அதிக பிரசங்கித்தனமா நம்ம பேசுவோம். அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் என்னவோ நினைக்கிறான் சரின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த பேச்சை விட்டுறாங்க, மன்னிப்பு தான் கேட்கிறாங்க. அவங்க மன்னிப்பு தான் கேட்டுக் கொள்கிறார்களே தவிர இதை எதிர்த்து இதுல என்ன இவருக்கு என்ன சிறப்பு இருக்கு, உண்மையில சிறப்புன்னு சொல்ல முடியல. மலக்குகளுடைய கட்டுப்பாடு அங்க விளங்குதே தவிர இதுல என்ன இவருக்கு பெரிய சிறப்பு இருக்கிறது, கற்றுக் கொடுத்ததை சொல்வதுங்கிற பெரிய சிறப்பா, இவரு கற்றுக் கொடுக்கிறான், அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. அப்ப கற்றுக் கொடுத்து விட்டு என்ன செய்யறான், பதில கேட்கிறாங்க பாக்குறோம். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய அறிவை கொடுத்திருக்கிறான், நம்மளுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். நம்ம அறிவை கொண்டு என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற விஷயத்துல கூட மாறு செய்வோம். அல்லாஹ் ஒண்ணு செய்ய சொன்னா மாட்டங்குவோம், மீறுவோம், எதிர்த்து பேசுவோம். அல்லாஹ் மலக்குகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி அதை வந்து கேள்வியை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை படைத்தவர்களாக அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறார். இது ஒரு அவங்களுடைய தனி சிறப்பு, தனித்தன்மை. அடுத்து என்னன்னு கேட்டா, மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹ் ஒரு ஆணையிட்டுட்டான்னு வைங்க, நம்மளுக்கு அல்லாஹ் ஆணையிடுறான், மீறுவோம். அதனால நல்லவன் கெட்டவனா இருக்கிறோம். தொழுவன் தொழுவாதவன், நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைக்காதவன், ஈமான் கொண்டவன் கொள்ளாதவன் சொல்லி நம்மில் பலதரப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஜின்களிலேயும் கூட அந்த மாதிரி இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வண்ணா மின்ன சாலிஹூன மின்னா தூணு தாலிக்க, ஜின்களாகிய நம்மிடத்தில் நல்லவர்களும் இருக்கிறோம் கெட்டவர்களும் இருக்கிறோம் என்று ஜின்கள் பேசிக் கொண்டதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எடுத்து காட்டுகிறான். இப்ப மனிதர்கள்ல நல்லவன் கெட்டவன் இருக்கிறான், ஜின்கள்ல நல்லவன் கெட்டவன் இருக்கிறான், மலக்குகள்ல நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒன்னு சொல்லிட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க கவனமே செலுத்த மாட்டார்கள், சொன்னதை செஞ்சு முடிக்கணும், அதுலதான் குறியாக இருப்பார்கள். இது திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் ஒரு கட்டளை அவர்களுக்கு பிறப்பித்து விட்டால் அதை அவர்கள் மீற மாட்டார்கள். வயஃபஅலூன மா யூமரூன், என்ன ஆணையிடப்படுகிறார்களோ அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள். கட்டளை இட்டுட்டான்னு சொன்னா அதை மீறவும் மாட்டார்கள், சொன்னதை செஞ்சு முடிப்பார்கள். இப்படிங்கிறது மலக்குகளுடைய தன்மை. அடுத்த தன்மை என்னவென்று சொன்னால், மலக்குகளுக்கு சோர்வு அசதிலாம் வராது. நமக்கெல்லாம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு அளவு